ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகள்லாம் வெளியாயிருக்கு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 முக்கிய அறிவிப்புகள். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ரெகுலராக பணம் வாங்குறவங்களும் புதுசாக விண்ணப்பிக்க போகிற, அதாவது இந்த ஜூலை 15ஆம் தேதி புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அறிவிப்பு 3 முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி ரூபாய் 1000 பணம் வாங்கிட்டு வரவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் 3 முக்கிய அறிவிப்பு என்னென்ன அப்படின்றத கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 வாங்கிட்டு வரவங்களும் இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்க போகிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு டோக்கன் வழங்கப்படுமா, என்னைக்கு தேதியிலேருந்து மக்களுடன் முதல்வர் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த பிளாக்கில், எந்தெந்த வில்லேஜ்லாம் நடக்கும் அப்படின்றது சம்மந்தமாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிரேஸ் பாயிண்ட்டாக வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எப்பயுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா நமக்கு அரசு வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய தரப்புகளுடைய இருக்க அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக அரசிட்டிருந்து, அதாவது தமிழ்நாடு அரசிட்டிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கப்படுற அஃபிஷியல் ஆர்டிக்கல், நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,15,00,000 பேர், 16 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு மூலிமா 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக 1000 ரூபாய் கிரெடிட் மூலிமா பணம் பெற்றுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியாவை மீறும் பட்சத்தில் அவங்களாம் பணம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஒரு சிலவங்க என்னென்ன க்ரைட்டீரியாலாம் தெரியாத, ஏற்கனவே முகாமில் அப்ளை பண்ணாத தவற விட்டுருக்காங்க. அவங்களுக்கும் புதுசாக ரேஷன் அட்டை வாங்கினவங்களுக்கும் இப்போ புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வரும் அப்படின்னு முதலமைச்சர், அமைச்சர்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாகவும் மேலும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ இருக்குது அப்படின்றது சம்மந்தமாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் மூலம் தகுதியுள்ள பெண்கள் மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த திட்டத்தில் இணைவதற்கு சில நிபந்தனைகள் தமிழ்நாடு அரசு விதித்திருந்தது. அதாவது ஒரு சில கிரைட்டீரியாலாம் கொடுக்கப்பட்டிருந்தது. 2023 செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு அதில் 15ஆம் தேதியிலேருந்து பணம் 1000 ரூபாய் யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுக்குலாம் பணம் கிரெடிட்டாக இருந்தது பேங்க்லேயே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில க்ரைட்டீரியாவும் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம், ஜீப், கனரக வாகனங்கள் போன்றவற்றை, கார் இதெல்லாம் வைத்திருக்கிற குடும்பத்தினர் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டிருந்தாங்க. அதே நேரம் தகுதியுள்ள பெண்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் புகார் வந்திருந்தது. இது போல் ஒரு சில க்ரைட்டீரியா, அதாவது கார், ஜீப்பு வச்சுருக்கிறவங்களாம் பணம் வழங்கப்படாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது, தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் எல்லா தகுதிகளும் இருந்தும் ஒரு சில நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அதற்காக முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அரசும் முடிவு எடுக்கப்பட்டு ஜூலை 15 முதல் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்கார். இதில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களும் மற்றும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்களும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இதன் மூலம் திட்டத்தில் சேர தவறிய தகுதியான பெண்களுக்கு மீண்டும் வாய்ப்பு பெறுவார் என கூறப்பட்டுள்ளது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதுவரைக்கும் திட்டத்தில் சேர முடியாத இருந்தவங்க, தகுதியானவங்க எல்லாருமே மீண்டும் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் திருப்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின்
ஜூலை 15 முதல் நடைபெறும் முகாம்களில் விண்ணப்பித்து தகுதியான பெண்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லலாம் கூட கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 15ஆம் தேதி நீங்கள் முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னா கூட உங்களுடைய கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரில் எஸ்எம்எஸ் வந்துடும். அதில் கலாய்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ரூபாய் 1000 கண்டிப்பாக வந்து அடைஞ்சிரும் அப்படின்றதையும் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அதையும் டீட்டெயிலாக தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பங்கள் 45 நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியதே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜூலை 15 ஆகஸ்ட் அல்லது 15 ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு 15ஆம் தேதி ஆச்சுன்னா 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா அப்படின்றத உங்களுக்கு 45 நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கலாய்வு செய்து அதுக்கான முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உறுதியளித்திருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிவிச்சிடும். மேலும் இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய தளர்வுகளை அறிவித்தது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் தளர்வுகள் இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு வரீங்க. அதாவது என்னென்ன தளர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் பயனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதை தான் மிகப்பெரிய தளர்வாக எதிர்பார்க்குறாங்க. இதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தமிழக அரசு 3 முக்கிய தளர்வுகள் அளித்துள்ளது. இந்த 3 முக்கிய தளர்வுகள் என்னென்னா, அரசு துறையில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பத்தை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீட்டெயிலாக மறுபடியும் நோட் பண்ணுங்கள். அரசு துறையில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறாத குடும்பத்தை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லது பெண்கள் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசு துறையில் ஓய்வூதியம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இப்போ ஸ்டாப் ஆகிட்டு இருந்தாங்கன்னா ஓய்வூதியம் எந்த ஓய்வூதியம் வாங்கலைன்னா அவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத தளர்வுகளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு மூலியம் மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு மூலியமாக 4 சக்கர வாகனங்கள் மானியத்தில் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்திரா காந்தி தேசிய விதவை பென்ஷன் வாங்காதவங்களும் அடுத்து ஆதரவற்ற விதவை ஓய்வு பென்ஷன் வாங்காதவங்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். பெறாத பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பெறவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதிற்கும் மேலாகி திருமணமாகாத பெண்கள் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் முகாமில் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். கணவரால் கைவிடப்பட்டு 50 வயதிற்கும் மேலாகி திருமணமாகாத பெண்கள் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் மற்ற பெண்கள் வேறு ஏதாவது அந்த ஓய்வூதியம் வாங்குறவங்க மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் வேறு ஏதாவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க மாதம் ரூபாய் 1000 பெறத்துக்கு விண்ணப்பிக்கலாம். 21 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு துறையின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மையும் வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் கூடுதலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமா அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மையும் வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிட்டோம். இது இன்னொரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணதுனால நம்ம ட்வைஸாக மென்ஷன் பண்ணுறோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெண்கள் ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்டு திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத
தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டில் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இவ்வாறு அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது மென்ஷன் பண்ணிக்கங்க, இந்த ஓய்வூதியம்லாம் வந்து வாங்குறவங்க வேற பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முகாமில் வந்து இது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களா வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் சேனல்லேருந்து நம்ம எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஆர்டிகல்லேருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஊரில் வந்து முகாம் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக இது சம்மந்தமாக வந்து கேட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். எங்கே வந்து முகாம் நடக்கும், எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வரீங்க. அது சம்மந்தமாக வந்து தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் உங்கள் கிராமத்தில் முகாம் நடக்குமா, உங்கள் பிராகில் வந்து முகாம் நடக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்த நியூஸ் படி ஜூலை 15 முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம், அப்படி இல்லைனா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக நடைபெறும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். நம்ம சேனலும் இது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கோம். பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட கூடுதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். முக்கியமாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது குறிப்பிட்ட பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பழைய விண்ணப்ப படிவத்திலே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்க்ரீனில் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்து வர வேண்டிய ஆவணம், அதாவது அப்ளை பண்ணும்போது எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது 4 ஆவணங்கள் கம்பல்சரியாக வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தேவையான ஒன்று. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை நம்பர் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண எழுதுகிற மாதிரி இருக்கும். பெயர், குடும்ப அட்டை எண், அடுத்து வந்து திருமணம் ஆனவர்களா திருமணம் ஆகாதவர்களா, அதாவது என்ன நிலை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணோம். முக்கியமான பாயிண்ட்டே வந்து இந்த பாயிண்ட் தான், அதாவது தொலைபேசி எண், மொபைல் நம்பர், நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா 45 நாட்களில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா, அப்ளிகேஷன் டன்னா இல்லை நாட் டன்னா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுக்கணும். மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு அதிலே வந்து எஸ்எம்எஸ் வரும். மாதம் பணம் எந்த தேதியில் வருது அப்படின்றதையும் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்புவாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் வங்கி கணக்கு புத்தகம், அதாவது வந்து வங்கி பாஸ் புத்தகம் பொறுத்தளவுக்கு எந்த பேங்க்கை வந்து நீங்கள் ப்ரைமரியாக வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கீங்களோ, எந்த பேங்க்கை வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணிருக்கீங்களோ, என்பிசிஐ லிங்க்கில், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வேலை பணம், அடுத்தது வந்து ஒரு சில ஓய்வூதிய பணம், ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. பிடித்தம் செய்யாத, அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தம் செய்யாத எக்ஸ்ட்ரா வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடித்தம் செய்யாத பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஒரு சிலவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. அதுதான் பிரைமரியாக வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கும். அதில் தான் வந்து உங்களுக்கு டிபிடி, அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலயமா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில தளர்வுகள், 3 முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டுக்கு நம்ம சேனலில் பல்வேறு ஸ்கீம் சம்மந்தமான வீடியோ, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்து அப்டேட் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.